உறவும் உடன்படிக்கையும், அதைத்தான் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். அதை நாம் அசை போட்டு பார்ப்பதற்கு முனைவர் தந்தை பால் ஜெய்சிலன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை சகாயராஜ் அவர்களுக்கும், அருட்தந்தை பொருளாளர் சாம்சன் அவர்களுக்கும், குடும்ப நலப்பணி செயலாளர் அருட்பணி அன்பரசன் அவர்களுக்கும், தமிழக குடும்ப நலப்பணி செயலாளர் சகோதரி அமளிராணி அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்கக்கூடிய பொன்விழா காணக்கூடிய வெள்ளி விழா காணக்கூடிய தம்பதியர் உங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் உங்களுடைய ஜூபிலி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கெல்லாம் ஜூபிலி இல்லையா? அதனால் கைத்தட்டி எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். தந்தை அவர்கள் சொல்வது போல இந்த உரையை நான் எவ்வாறு கொடுப்பது, எப்படி அமைப்பது என்று சொல்லும் பொழுது என்னுடைய மனதிற்கு வந்தது உறவு என்ற ஒரு வார்த்தை, உடன்படிக்கை அப்படின்ற வார்த்தை. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்முடைய திருமணம் என்பது உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கடவுள் மனிதரோடு உடன்படிக்கையை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையினுடைய பிரதிபலிப்பாகத்தான் இந்த திருமண உறவும் அமைந்திருக்கிறது. ஆணும் பெண்ணும் இணைந்து இந்த திருமண வாழ்க்கையில் இணைவது என்பது, அந்த குடும்பத்தை நடத்துவது என்பது, அது உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை. கடவுளுடைய அந்த உடன்படிக்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த உடன்படிக்கையினுடைய விழா, உறவினுடைய விழா, மகிழ்ச்சியான விழா. அனைவருமே உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். 25 ஆண்டுகள், அதை விட 50 ஆண்டுகள் இல்லையா? இன்றைக்கெல்லாம் ஒரு ஆண்டு தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில். ஆனால் நீங்கள் 25 ஆண்டுகளும் 50 ஆண்டுகளும் நீங்கள் இந்த திருமண பந்தத்திலே, உறவிலே, உடன்படிக்கையிலே நிலைத்திருந்திருக்கிறீர்கள். அதற்காக தந்தையர்கள் சார்பாகவும் சகோதரிகள் சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பங்கில், இது போன்ற ஒரு பெரிய பங்கில் விவிலிய வினாடி வினா போட்டி நடத்தினார்கள். அந்த பங்கினுடைய குருவானவர், அந்த பங்கு தந்தையர் நடத்தினார். அதற்கு நிறைய தம்பதியர்கள் வந்தார்கள். அந்த போட்டியே தம்பதியர்களுக்கு தான். புதிதாக திருமணமானவர்கள், இதுபோல் 25, 50 அந்த மாதிரி திருமணமானவர்கள் அந்த போட்டிக்கு வந்திருந்தார்கள். அப்போ அதில் அந்த போட்டி நடத்தினார்கள். அந்த போட்டியில் முதல் பரிசு எல்லாமே கரெக்டாக எழுதினவங்க புதிதாக திருமணமானவர்கள். அதனால் அவர்களை முன் வர சொல்லி அழைத்தார்கள். அவங்களும் வந்துட்டாங்க. ஆனால் அவங்க அதுக்கு அடுத்ததாக வந்தவர்கள் 25 ஆண்டுகள் இருந்தவர்கள், திருமணத்தில் இருந்தவர்கள். அவர்கள் 2வதாக வந்தாங்க. அப்போ அந்த பங்கு தந்தை ஆனவர் பரிசு கொடுக்கும் பொழுது, பரிசு கொடுப்பதற்கு முன்பாக அந்த 25 ஆண்டுகள் திருமணமான தம்பதியர்கள்கிட்ட கேட்குறார், ஏன் நீங்கள் 25 வருஷமாக நல்லா தான் இப்போது நீங்கள் விவிலியம்லாம் வாசிச்சிருப்பீங்க, நீங்கள் முதல்ல வந்திருக்கலாமே, ஏன் நீங்கள் 2வது வந்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் பைபிள்லாம் டெய்லி வாசிக்கிறது தான், எல்லாம் அத்துப்படி தான். ஆனால் நான் இவரை இந்த விவிலிய போட்டுக்கு கூப்பிட்டேன், ஆனால் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் எங்களுக்குள்ளே வீட்டில் வாக்குவாதம். அவர் வரமாட்டேன்னு தான் சொன்னார். அவரை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்தேன். வர்ற வழியிலெல்லாம் சண்டை தான். இருந்தாலும் எப்படியோ அவர் ஒத்துக்காமல் வந்தார். ஏதோ நாங்கள் கஷ்டப்பட்டு, அந்த சண்டையில் எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தது, அதனால் நாங்கள் 2வது வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பங்கு தந்தை அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் சொன்னாராம், முதல் பரிசு என்பது இவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும். யாருக்கு? அந்த 2வது வந்தவங்களுக்கு தான். 25 வருஷம் ஆனவர்களுக்கு தான் முதல் பரிசானது கொடுக்க வேண்டும். ஏனென்றால் 25 வருடங்காலமாக அவர்களுக்கு பல கஷ்டங்களும் வாக்குவாதங்களும் வேறுபாடுகளும் இருந்தாலும் இதே போன்று சகிப்புத்தன்மையோடு ஒத்துக்கொண்டு அவர்கள் ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள் இல்லையா? அதனால் 25 வருஷம் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு தான் முதல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு புதுமண தம்பதிகளுக்கு 2வது பரிசு கொடுத்தார். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஜூபிலியை நாம் கொண்டாடுகின்றோம். ஜூபிலி அப்படின்னு சொல்லும் பொழுது இது நன்றியினுடைய விழாவாக இருக்கிறது.
இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். திருப்பாடலில் 107வது திருப்பாடலில் நம்ம வாசிக்க கேட்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஏனென்றால் அவருடைய அன்பு பேரன்பு, என்றுமே பேரன்பு நம்மிடம் இருக்கின்றது, அவர் நல்லவர் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான், அனைத்துமே நன்றாக நடந்தது. எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள் என்று பவுல் அடிகளார் கூறுகிறார் அல்லவா. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் நன்றி கூறுங்கள். நீங்கள் நம்மளுடைய கடந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது பல வகையில் உங்களுடைய அனுபவங்கள் இருந்திருக்கலாம். அதில் மகிழ்ச்சியும் இருந்திருக்கலாம், சோகமான நிகழ்வுகளும் இருந்திருக்கலாம், இழப்புகள் இருந்திருக்கலாம், சாதனைகள் இருந்திருக்கலாம். இருந்தாலும் அனைத்து நிகழ்வுகளையும் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்த்து நன்றி கூற வேண்டும். ஜூபிலி என்பது நன்றி கூறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. எல்லோரும் நன்றி கூறுனீங்களா? எல்லாருக்கும் கல்யாணம் நல்லா முடிஞ்சிருச்சா? இல்லை இந்த ஆண்டில் தான் இருப்பீங்க. நன்றி கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் நன்றி கூறக்கூடிய ஒரு தம்பதியர்களாக நீங்கள் வாழ வேண்டும். 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் எல்லாருமே கணவன் மனைவியாக சேர்ந்தானே உட்காந்துருக்கீங்க. 25 ஆண்டுகள் நிறைவேற்றவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க, பார்த்தாலே தெரியும். இருந்தாலும் அப்பா எல்லாமே 25 தான் இருக்குங்க. 50 ஆண்டுகள் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். 50 ஆண்டுகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நீங்களும் இங்கே வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. எனவே இந்த நேரத்திலே நாம் இந்த ஜூபிலியை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலே இது நன்றியினுடைய விழாவாக நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் நன்றி கூற வேண்டும். எல்லா வகையான நிகழ்வுகளுக்கும் நம்ம நன்றி கூற வேண்டும். நம்மளுடைய குழந்தைகள், எல்லாருக்குமே குழந்தைகள், பேர குழந்தைகள், கொள்ளு பேரன் எல்லாமே இருக்கும். எனவே அனைத்துமே இறைவனுடைய கொடை. அந்த கொடைக்காக நாம் நன்றி கூற வேண்டும். திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த திருமணம் என்பது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. திருமணம் கண்டிப்பாக செஞ்சு கொள்ளணுமா? சேர்ந்து வாழ்ந்தால் என்ன தப்பு அப்படின்று நம்ம பார்க்கிறோம். இல்லை, ஆணும் பெண்ணுமாக இணைந்து வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. தொடக்க நூல் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா. அந்த 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் இல்லையா. மனிதன் தனிமையாக இருப்பது நன்றென்று என்று அவனுக்கு துணையாக ஒருவரை கொடுத்தார். அந்த துணையானது நிலையாக இருக்க வேண்டும், எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எனவே தான் நாம் உடன்படிக்கையை பற்றி நான் முதலிலே கூறினேன். நம்முடைய கிறிஸ்துவ திருமணம் என்பது உடன்படிக்கையான திருமணம். உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறது ஏதோ பிடித்தால் வாழ்வோம், பிடிக்கலைன்னா விட்டுட்டு போவோம் அப்படின்னு கிடையாது. எல்லா சூழ்நிலைகளிலும் இல்லையா. அந்த திருமண வாக்குறுதி என்ன ஞாபகம் இருக்கா? என்ன வாக்குறுதி? எல்லா சூழ்நிலையிலும், இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நலத்திலும் நான் பிரம்மாணிக்கமாக இருந்து வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணுவேன்? நேசிப்பேன். இது வார்த்தைப்பாடு. மிக அருமையாக 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இந்த வார்த்தைப்பாட்டை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க. யாரையும் விட்டுட்டு போகலை. ஏனென்றால் எனவே நீங்கள் அனைவருமே முன் உதாரணங்கள். இன்றைய சமூகத்திற்கு, கிறிஸ்துவ குடும்பத்திற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய சந்ததியருக்கு, இன்றைக்கு உள்ள சமூகத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறீர்கள். 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இந்த திருமண வாக்குறுதியை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். கடவுளுடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய ஒரு சாதனை. இது சாதனை என்று சொல்வதை விட இறைவனுடைய அருட்கொடை என்று சொல்லலாம். எனவே உங்களுக்கு தெரியும், இது மனிதனுடைய சக்தியால் மட்டும் நீங்கள் இந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்க முடியாது. 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் என்பது உங்களுடைய வல்லமையாலோ திறமையாலோ உங்களுடைய முடிவினால் மட்டும் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக கடவுளிலே, அவருடைய அந்த பக்தியிலே, ஜெபத்திலே வேரூன்றி இருந்ததுனால தான், இறை வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டிருந்ததுனால தான், திருச்சபையிலே நம்பிக்கை கொண்டிருந்ததுனால தான் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து கூறுகிறோம். இந்த தொடர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் திருமணத்தை பற்றி கூறும்பொழுது இவ்வாறு கூறுகிறார். திருமணம் ஆணும் பெண்ணும் இணைவது திருமணத்தில் அருளடையாளத்தை கொண்டாடும் போது கடவுளே பிரதிபலிக்கிறார் என்று சொல்லுகிறார். கடவுள் இந்த உலகத்திலே வாழுகின்றார். அண்மையில் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடினோம். கடவுள் பிறந்தார்.
இயேசுநாதர் எங்கே பிறந்தார்? மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அப்புறம் தனியாக பிறந்தாரா, குடும்பத்தில் பிறந்தாரா? குடும்பத்திலே பிறக்கிறார். எனவே அந்த குடும்பத்திலே தான் கடவுள் தன்னையே முழுமையாக வெளிப்படுத்துகிறார். எனவே அதுதான் திரு அடையாளமாக இருக்கிறது, அருட்கொடையாக இருக்கிறது, அருள் அடையாளமாக இருக்கிறது. திருமணம் என்பது அருள் அடையாளம். அதில் கடவுள் தன்னை முழுமையாக அவர் வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த அருள் அடையாளம் என்பது எதனுடைய வெளிப்பாடாக இருக்குது? கடவுளுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கடவுள் ஒற்றுமையாக இருப்பது போல கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கடவுள் மூவொரு கடவுள், தந்தை, மகன், தூய ஆவியார், 3 பேரும் ஒன்றா இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையானது முழுமையாக இருக்கிறது. நம்மளுடைய குடும்பத்திலையும் கணவன் மனைவி இது ஒரு அருள் அடையாளமாக இருக்கிறதுனால அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. சில நேரத்தில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு திருவிழாக்கெல்லாம் போனாங்கன்னா கணவனை தேடணும், மனைவியையும் ஒரு பக்கம் தேடணும். எங்கே போனார் அவர், எங்கே போனாங்க அவங்க அப்படின்னு அவங்க ஒரு கூட்டத்தில் இருப்பாங்க, இவங்க ஒரு கூட்டத்தில் இருப்பாங்க. இன்றைக்கு எல்லாருமே இணைந்து இருக்கிறீர்கள். இது ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு. நம்மளுடைய ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இடைவெளி, ஒருத்தர் எவ்வளோ தூரத்தில் உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்றத பார்த்து நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு எந்த அளவில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம யூகிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருடைய உறவும் ரொம்ப நெருங்கிய உறவாக இருக்கிறது. அப்படி தானே? எல்லாருமே ஒன்றாக இருந்தீர்களா? எல்லாரும் ஒன்றா இருந்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒற்றுமையாக இருந்திருப்பீர்கள். 2 பேரும் இந்த விழாவிற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னாலே நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீர்கள் என்று தான் அர்த்தம். அதுக்காக எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? வெரி குட். அடுத்ததாக திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன கூறுகிறார் என்றால், இது இந்த அருள் அடையாளம் என்பது ஒருவர் அன்பின் பரிசாக வழங்குதல், ஒருவருக்கு அன்பின் பரிசாக வழங்குதல், தனக்கென எதையும் சேர்த்து கொள்ளாமல் திருமண பந்தத்தில் தம்மையே முழுமையாக பகிர்ந்து கொள்கின்றனர். தமக்குன்னு ஒன்றும் இல்லை, எல்லாமே மற்றவர்களுக்கு அப்படின்னு முழுமையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்பு செயல் வழியாக இவ்வடையாளம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த அருள் அடையாளம் ஒன்று, தன்னையே முழுமையாக பிறருக்கு கொடுக்கிறது, தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது இல்லை, மற்றவங்களுக்கு கொடுப்பது. புனித அகுஸ்தினார் சொல்லுவார், அன்பு செய்யுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ரொம்ப நல்ல குடும்பம், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், ரொம்ப நல்ல குடும்பம், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நல்ல சாப்பாடு, பிரியாணி, மீன் எல்லாமே இருந்தது. நல்ல இது போல் ஒரு கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான். சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை, ஐயோ, நான் இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி சண்டையை, கெட்ட வார்த்தை கூட சில நேரத்தில் வந்துருச்சு. நான் பார்த்தேன், என்னடா நம்ம தான் இங்கே இவங்க வீட்டில் சாப்பிட்றது பிடிக்கலையோ, இவங்களுக்கு வெளியில் போயிடலாமா அப்படி கூட நினச்சேன். ஆனால் மிகவும் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், பயங்கர சண்டை. உண்மையிலுமே சொல்கிறேன் சார், எனக்கு அதுக்கு மேலே சாப்பிடவே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பயங்கர சண்டையாக, சின்ன வாக்குவாதம் தான் நல்ல பயங்கரமான சண்டையாக அது மாறிவிட்டது. ஆனால் மாறினாலும் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் 5 நிமிஷத்தில் 2 பேரும் பாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் பாசமாக, எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டை. திட்டிக்கிட்டாங்க 2 பேரும், அடிக்காத குறை தான். நினச்சேன், இப்போவே எப்படி இருக்காங்கன்னா அப்போ நம்ம போயிட்டு நம்ம இல்லாதப்போ என்ன நடக்குமோ, இங்கே எல்லாம் அட்டி முட்டி தான் உருளும் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் 5 நிமிடத்தில் எல்லாருமே சரியாகிவிட்டது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அதிலே நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், அவர்களுடைய அந்த உறவிலே ஆழமான அன்பிருந்தது. இந்த அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள், கோபங்கள், ஆதகங்கள், அவருக்கு வரக்கூடிய சண்டைகள் கூட அந்த அன்பிலே சரி செய்து விடப்படுகின்றன. இப்போ குழந்தைங்க ரொம்ப தூரத்துலேருந்து குதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், விளையாடுவாங்கள்ல பார்க்கில் விளையாடும் போது குதிக்கணும்னா, இது மாதிரி தரை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? குதிக்கும் போது விளையாடும்போது ஸ்கூல்லலாம் பார்த்துருப்பீங்க, என்ன ஆகும்? அடிபட்டுரும். அதனால் மேலேருந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு என்ன போடுவாங்க? அங்கே ஒரு வகையான ஒரு பிளாஸ்டிக் மாதிரியோ ஒரு ரப்பர் மாதிரியோ போடுவார்கள். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள், வேறுபாடுகள், பிரச்சனைகள், இதையெல்லாம் தாங்க வேண்டுமென்றால் அன்பு என்பது அடித்தளமாக இருக்க வேண்டும்.
புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார், அதான் அன்பு செய்யுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். நீங்கள் ஒருவரோடு பேசினீர்கள் என்றால் அது அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கட்டும். பேசாமல் உம்முன்னு இருந்தீங்கன்னா அதுவும் அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கும். சில நேரத்தில் என்ன பண்ணணும், பிரச்சனையை தவிர்க்கணும்னா, ஒருத்தர் கோபமாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க? கோபத்தெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? உங்கள் கணவர் கோபப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? கணவர் மட்டும் இல்லை, மனைவி மட்டும் கோபப்படுவாங்க. கோபத்தை என்ன பண்ணுவீங்க? கோபம் வரும்பொழுது ரெண்டு பேருமே கோபப்பட்டால் என்ன ஆகும்? அதுதான், அடுப்பு எரியலாம், வீடு எரியக்கூடாது இல்லையா? கோபம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும்பொழுது அது அடுப்பு எரியிற மாதிரி. ரெண்டு பேருமே கோபப்பட்டு குடும்பத்திலேயே ஒரு கோபம் பற்றி எரியுதுன்னா அது வீடு எரியிற மாதிரி. எனவே அன்பு செய்யுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அன்பினுடைய அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்று திருத்தந்தை மிக அழகாக நமக்கு கூறுகிறார். அதை நம்முடைய அந்த மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? வீட்டை மணல் மேட்டிலே நீங்கள் கட்டினீர்கள் என்றால் புயல் வரும்பொழுது, வெள்ளம் வரும்பொழுது என்ன ஆகும்? காற்று வரும்பொழுது அது இடிந்து விழுந்து விடும். எதில் கட்டணும்? வீட்டை பாறையிலே கட்ட வேண்டும். பாறையிலே கட்டும் பொழுது அது அந்த அடித்தளமானது மிகவும் உறுதியானதாக இருக்கும். எனவே அந்த பாறையாகிய அன்பிலே உங்களுடைய அந்த திருமணத்தை நீங்கள் குடும்ப வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். நீங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள். அந்த பாறையிலே நீங்கள் கட்டி, அந்த அன்பிலே கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள். அந்த அன்பினே கட்டி எழுப்பினால்தான் 25 ஆண்டுகள் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இது அன்பினுடைய நாம் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அந்த ஒரு தடவை நான் ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு பக்கத்தில் அவங்க கண்டிப்பாக 50 ஆண்டுகள் நிறைவேறியிருக்குன்னு நினைக்கிறேன், வயதானவர்கள் தான். அப்போ சாப்பிட்ற நேரம் வந்துச்சு. மதியானம் 12:30 மணி சாப்பிட்றதுக்கு அவர் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க கையெல்லாம் நடுங்குது, காலெலாம் அவங்களால எந்திரிச்சு நிற்க முடியல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டிஃபன் பாக்ஸ்லேருந்து சாப்பாடை எடுத்து அவருக்கு எல்லாத்தையுமே வைத்து பரிமாறுகிறார்கள். அவங்களாலே முடியல, இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எடுத்து பரிமாறுகள். அவர் சாப்பிட்ட பிறகு அவர்கள் சாப்பிட்றது வரைக்கும் பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டு முடித்தாங்களா? அப்புறம் பழம் சாப்பிட்டாங்களா? எல்லாம் முடித்த பிறகு இவங்களும் சாப்பிட்டாங்க. எல்லாம் முடித்த பிறகு கடைசியில் மாத்திரையும் அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மாத்திரையை எடுத்து இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியும் அவர்கள் தான் கொடுக்குறாரு. நான் பார்த்தேன், இது என்னடா வாழ்க்கை இது? ஏன் இவரால் ஒன்றுமே செய்ய முடியாதா? இவர் எடுத்து சாப்பிட்லாம்ல, நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கட்டத்தில் நான் யோசித்தேன். ஆனால் அதற்கு பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், சரி இது நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. இது மற்றொருவரை பயன்படுத்துகிறார்கள், இல்லை அந்த அம்மா அவர்களுடைய மனைவி அடிமையாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இது அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. திருமண வாழ்க்கை என்பது, நாம் எப்பொழுது திருமண வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழைகிறோமோ அங்கே நான் என்பது மறைந்து நாம் என்பது வளர வேண்டும் இல்லையா? இதுதான் நம்ம நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். மார்க் எழுதிய நற்செய்தியில் 10வது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கின்றோம்? அவர்கள் ஈர் உடல் அல்ல ஓர் உடல். இதை திருத்தூதர் பணியில் கூட நம்ம அழகாக வாசிக்கின்றோம். கிறிஸ்துவிலே நம்பிக்கையாளர்கள் அந்த தொடக்க திருச்சபையில் எவ்வாறு இருந்தார்கள்? அனைவருமே ஒன்றாக இருந்தார்கள், அவர்களிடம் இருந்ததை பகிர்ந்து கொண்டார்கள், ஒரே மனதோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். 2 மனசு இல்லை, ஒரே மனது. உன்னுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், உன்னுடைய தேவை தான் என்னுடைய தேவை, உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய கனவு தான் என்னுடைய கனவு அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரே மனது. அதுதான் ஒரே உடல் அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அன்றாட வாழ்க்கையில் சில மனிதர்களிடம், சில குடும்பங்களிலே, சில தம்பதியர்களே நாம் பார்க்கின்றோம். ஏன்னா அதெல்லாம் மிகப்பெரிய உதாரணங்களாக நமக்கு இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக சொன்னது போல, திருத்தந்தை கூறியது போல, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாறையின் மீது கட்டியிருக்கிறீர்கள். பாறை என்ற அன்பின் மீது, அன்பை அடித்தளமாக கொண்டு நீங்கள் கட்டியிருக்கின்றீர்கள். அப்போ அந்த அன்பு என்பது எதிலே வெளிப்படுகிறது என்றால் நல்ல வார்த்தைகளிலே வெளிப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் நிறைய நம்ம பேசும்பொழுதே கரடுமுறையாக பேசுகிறாங்க, காயப்படுத்தலாம் வார்த்தைகள்னால இல்லையா? நல்ல வார்த்தைகளை கேட்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்றால் அங்கே காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மட்டுமல்ல, கண்டிப்பாக எப்பயாவது இருக்கும், இருந்தாலும் அங்கே உங்களை குணப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக இருந்திருக்கும்,
பாசிட்டிவ், நேர்மறையான, உற்சாகம் கொடுக்கக்கூடிய, உத்வேகம் கொடுக்கக்கூடிய, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக இருக்கும். பாசிட்டிவ், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். பலகீனமாக இருக்கும் பொழுது, சோர்வாக இருக்கும் பொழுது நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லையா? வார்த்தைகள் அன்பை கட்டி எழுப்பும், அன்பான வார்த்தைகள். அப்படி அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அன்பான வார்த்தைகள் பேசிக்குவீங்களா ஒருத்தர் இல்லையா? அப்போ அந்த நல்ல வார்த்தைகள், என்ன மாதிரி வார்த்தைகள் கேட்டால் உங்களுக்கு பிடிக்கும்? உங்கள் கணவன் மனைவி கிட்ட நீங்கள் சொல்லலாம் இந்த வார்த்தைகள். ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தைகள், உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள் அவங்கக்கிட்ட இருந்து அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? பிடிச்ச வார்த்தைகள் ஏதாவது இருந்தால் ஒன்று நீங்கள் சொல்லிக்கிறலாம். அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். காய்கறி வாங்கிட்டு வந்தால் என்ன சொல்லணும்னு விரும்புவீங்க? ஓகே, ஒரு நிமிஷம், ஓகே, ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து உங்களுடைய கணவன் மனைவி கிட்ட நீங்கள் சொல்லிக்கிறலாம், நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறலாம். இதை யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க, இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் பிடித்த வார்த்தை உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது, உத்வேகத்தை கொடுத்தது, ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கை கொடுத்தது, ஒரு சோர்வை நீக்கியது, வலிமை பெற்ற தருணம், ஏதாவது ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கங்க. அப்புறமா நான் கேட்குறேன். ஏன்னா ஒருவர் உங்களுடைய, ஏன்னா ஜூபிலி என்பது மகிழ்வினுடைய கொண்டாட்டம். மற்றொன்று, இது நம்மையே நாம் புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம், புது பிறப்பு அடையக்கூடிய, புதிய வாழ்க்கையை துவங்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் திருமணம் ஆனதுலேருந்து நிறைய நல்ல தருணங்கள், நல்ல விஷயங்கள் இருந்திருக்கு. நான் அதில் ஒரு சில இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை, ஒரு சில காரியங்களை நாம் திருப்பியும் புதுப்பித்து கொள்வோம். அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். நல்ல வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. எல்லோரும் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருத்தர் ஒருவரே பாருங்கள். அவங்ககிட்ட சொல்லலாமே, நீ இந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சி, இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஓகே, எல்லாருக்கும் அமைதியாக இருக்கிறது தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம், அமைதியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறது தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உறவு என்பது வலுப்பட வேண்டும் என்றால், ரிலேஷன்ஷிப், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உரையாடல் என்பது ரொம்ப முக்கியம், வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியம். ஒருவரோடு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள். நிறைய புறணி தான் பேசுகிறோம் இல்லை? நிறைய நேரங்களில் கணவன் மனைவி கிட்ட என்ன பிரச்சனை வருது இன்றைக்கி? புதுமண தம்பதிகிட்ட என்ன பிரச்சனை? அவங்க அம்மாவை பற்றி சொல்லிட்டாப்புல, எங்கள் அப்பாவை பற்றி சொல்லிட்டாங்க, இங்கே பக்கத்து வீட்டில் உங்கள் குழந்தை, அது இது எல்லா வார்த்தைகளும் ஷேரிங் அப்படின்னு சொல்லும் பொழுது, பகிர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது, உரையாடல்னு சொல்லும் பொழுது கசப்பான, காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். அது உறவை வளர்க்காது. இன்றைக்கு ஏன் பிரிந்து விடுகிறார்கள்? ஏதான் பேச்சு வார்த்தையே சரியில்லையே, அவங்க வார்த்தையே சரியில்லை, அவங்க பேச்சே சரியில்லை, இப்படி தான் நம்ம பேசுகிறோம். எனவே நீங்கள் உற்சாகப்படுத்தக்கூடிய, உங்களை கட்டி எழுப்பக்கூடிய அன்பு நிறைந்த வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிரான்சிஸ் அவர்கள், திருத்தந்தை கூறக்கூடிய மற்றொரு கருத்து என்னவென்றால், திருமண வாழ்வு நெடுநாள் அமைவதால் மட்டுமே வெற்றிகரமானதாக மாறிவிடாது. ரொம்ப நாள் வாழ்ந்ததுனாலே வெற்றிகரமாக ஆகாது. நீங்கள் 25 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீங்க, அது மட்டுமே வெற்றி என்று சொல்ல முடியாது. வாழ்ந்திருக்கோம், ஏதோ வாழ்ந்திருக்கிறோம், 50 ஆண்டுகள் வாழ்ந்துட்டோம், சாதனை அப்படின்னு. ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாங்களாம், வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாராம், வாழ்க்கைனா வெங்காயம் அப்படின்னு. வாழ்க்கைனா எனக்கு தெரிஞ்சது வாழ்க்கைனா வெங்காயம். ஏன்? உரிச்சு பார்த்தோம்னா என்ன இருக்குது? வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அதாங்க வாழ்க்கை. சபை உரையாளர் சொல்லுவார்ல, அது ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாமே வீண் அப்படின்னு விவிலியத்திலே நம்ம பார்க்குறோம். அதே போல் அவருக்கு வீண், எல்லாமே வீண். அதுபோல் பல ஆண்டுகள் வாழ்வதனால் நாம் அர்த்தத்தை பெறப்போவதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது தரமான வாழ்க்கையாகவும் நற்பண்புகள் நிறைந்த வாழ்க்கையாகவும் இருக்கும் பொழுது அது உண்மையிலுமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக அது மாறுகிறது. திரு அவையினுடைய ஒரு அங்கமாக மாறுகிறது. நம்ம எல்லாமே திரு அவையினுடைய அங்கம், குட்டி திருச்சபையாக அது மாறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி நற்பண்புகள் என்ன இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்றுக்கொள்ளுதல். ஒருவரை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்க. கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏற்றுக்கொள்கிறதுல. முதல்ல வேறு வழியில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கழுதைக்கு வாக்கப்பட்டா
ஏதோ சொல்லுவாங்க அப்படி. ஓகே, அதனால் கஷ்டப்பட்டு தான் இது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிதிப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இது ஒரு கட்டம், வாழ்க்கையில் ஒரு கட்டம். நம்ம மற்றவர்களை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுவோம். எப்படியாவது மாறிட மாட்டாங்களா, எப்படியாவது மாறிட மாட்டாங்களா, எப்படியாவது மாற்ற மாட்டாங்களா. 50 வருடங்கள் ஆன தம்பதியர்களுக்கு ஒரு கேள்வி, எல்லாமே மாறிடுச்சா? யாரெல்லாம் 50 வருடம்? ஆமாம், உங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்லுங்கள். மாற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, எல்லாமே மாறியாச்சா? மாற்றிட்டீங்களா? எல்லாமே 100% எல்லாமே மாற்றியாச்சு. ஓகே, நீங்கள் திருமணம் ஆனதில் இருந்து இப்போ 50 ஆண்டுகளில் மாறி இருக்கீங்களா, மாறலையா? நீங்கள் மாறி இருக்கீங்களா, மாறலையா? நீங்களும் மாறி இருக்கிறீர்கள், அவர்களும் மாறி இருக்கிறார்கள். நான் ஏன் மாறணும்? நான் தனியாக வாழ்ந்தேன் என்றால் எனக்கு மாற்றம் என்பது தேவையில்லை. மற்றொரு மனிதரோடு இணைந்து வாழும் பொழுது நான் அதை விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு வாழதான் செய்யணும். ஏற்றுக்கொள்ளுதல் என்று இல்லாத பொழுது அங்கே கண்டிப்பாக 2 பேர் இணைந்து பயணம் செய்ய முடியாது. பயணமே கடினம் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கை என்பது இன்னும் மிக கடினமாகத்தான் இருக்கும். எனவே நற்பண்புகளிலே மிக முக்கியமானது ஏற்றுக்கொள்ளுதல். மரியாளையும் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். மரியாள் வந்து திருமணம் ஆவதற்கு முன்பே கருத்தரிக்கிறார். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. திருமண பந்தத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. யோசேப்பு ஏற்றுக்கலாமா வேண்டாமா மறைவாக விலக்கிவிட அவர் சிந்திக்கின்றார், யோசிக்கின்றார் இல்லையா? அப்படிப்பட்ட பெரிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்திருக்காது. இருந்தாலும் நிறைய குணநலன்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்திருக்கும். நீங்களும் சிந்திச்சிருப்பீங்க. ஆனால் யோசேப்பு என்ன செய்கிறார்? கடைசியாக ஏற்றுக்கொள்கிறார். மரியாளை ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுடைய குடும்பமானது திரு குடும்பமாக மாறுகிறது. இறைவனுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையானது இறை திட்டமாக மாறுகிறது. உங்களுடைய குடும்பத்திலையும் நீங்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கலாம், அப்புறம் நீங்களே மாறி இருக்கலாம். அப்படி மாறணும் அப்படின்னு சொன்னாலும் சூழ்நிலையையும் குடும்பத்தையும் கூட்டு குடும்பத்தையும் பிறரையும் உங்களுடைய கணவரையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த குடும்பமானது இறைவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக, அருள் நிறைந்த குடும்பமாக அது மாறுகிறது. கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திலே அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இருந்திருக்கிறது. ஆனால் அதை விட்டுறாதீங்க. 25 வருடங்கள் 50 ஆண்டுகளாக மாற வேண்டும் என்றால் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பண்பு உங்களிலே இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்வது மட்டும் கிடையாது, புரிந்து கொள்ளுதல். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம். புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அவங்களுக்கு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்ப்பா. இப்படி உட்காந்தால் என்னங்க காப்பி வேணுமா உங்களுக்கு? எதுவும் கேட்க மாட்டாங்க, கொண்டு கொடுப்பாங்க. எத்தனை பேர் கேட்காமையே நீங்கள் கொடுப்பீங்க காப்பி? கேட்டால் தான் கொடுப்பேன். சில பேர் தலையாடுறாங்க, அது நான் கேட்காம கொடுக்குறது, வேணா கேட்கட்டும், கேட்ட பிறகு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் குறிப்பறிந்து செயல்படுதல், புரிந்து கொள்ளுதல். சோகமாக இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களா ஒருத்தரை? சில பேர் தலையில் அடிச்சுக்குவாங்க, ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னிடம் ஒரு தம்பதியர்கள் 25 ஆண்டுகள் முடித்த ஒரு தம்பதியர்கள் வந்திருந்தார்கள் ஆலோசனைக்காக. பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை, தனியாக இருக்கிறேன், வருத்தமாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் கேட்டேன், இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கிறது யாருன்னு. அவர் என்னுடைய கணவர் தான். அவர் எங்கே இருக்கார்? அவர் வீட்டில் தான் இருக்கார். அப்போ அவர் வீட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் தனிமையாக இருக்கீங்க? ஆமாம், என்னுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்வதில்லை, நான் பேசுகிறது எதுவுமே அவர் கேட்க மாட்டார், அவர் வேலையில் இருப்பார், எதுவுமே கேட்க மாட்டார், எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு பதிலுரையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். புரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு நற்பண்பு அப்படின்னு சொல்லும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும். மதித்தல், ஒருவரை மதிக்கிறது. இப்போ அந்த காலத்தில் உள்ள கலாச்சாரங்கள் எப்படி இருந்தது? நம்முடைய தமிழ் கலாச்சாரங்கள்னா கணவன் இது மனைவி யாரை மதிக்கணும்? கணவரை மதிக்கணும். கணவர் அவர்களுக்கு தேவையான, அவர்கள் எல்லாம் பாதுகாப்பார்கள், அவர்கள் தேவையானதெல்லாம் சொல்லுவாங்களா. அந்த மதிப்பு அப்படின்றது மனைவி கணவனை மதிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருந்தது. அது இப்போ நிறைய மாறிக்கிட்டு வருது. அதனால் கணவருடைய பெயரை கூட சொல்ல மாட்டாங்க, அப்படி தானே? அந்த காலத்தில் கணவனுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. இப்போல்லாம் சொல்கிறீங்களா? இப்போல்லாம் என்னென்னமோ சொல்லி கூப்பிடுறாங்க இல்லையா கணவனை. அதனால் இப்போ
மாமனார் மாமியார் டென்ஷன் ஆகுது, என்ன இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறா, வாடா போடான்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. ஓகே, அது அகஸ்தினார் சொன்னது போல் அன்பை செய்யுங்கள் என்ன வேணுமானாலும் செய்யுங்கள்ன்றது போது அது அன்பினுடைய வெளிப்பாடு, அது நம்ம கண்டுக்கூடாது. எப்படி வேணால் கூப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு, நம்மளை வாடா போடான்னு சொல்லாமல் இருந்தால் சரி. அவங்களுக்குள்ள வாடா போடான்னு சொல்லிக்கிட்டு பேசுறது ஓகே. அப்போ இதை மதிக்க வேண்டும், மதிப்பு இருக்க வேண்டும். 4 பேருக்கு மத்தியில் தரக்குறைவாக பேசக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்மளுடைய மனதில் கணவன் மனைவிக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருக்கிறதுனா, பொதுவில் வந்து திட்டிடுறது, அவர்களுடைய தன்மானத்தை இழக்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இதெல்லாம் இல்லாமல் மதித்தல், பாராட்டுறது, நல்ல நல்ல விஷயங்களை பாராட்ட வேண்டும். தியாகம் இல்லையா, தியாக வாழ்க்கை, தியாகம் இல்லாமல் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை என்பது கடினமாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட நற்பண்புகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாழ்ந்திருப்பீர்கள். இந்த நற்பண்புகளில் நீங்கள் வாழ வேண்டும். இதுதான் புதுப்பித்தல். ஜூபிலி அப்படின்னு சொல்லும் பொழுது புதுப்பிக்கக்கூடியது நற்பண்புகள். உங்கள் கனவு மனைவி இந்த உங்களுடைய உறவில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நற்பண்பு எங்களுடைய குடும்பத்தில் இந்த குணமானது இருக்கிறது, அவளிடம் இருக்கிறது, என்கிட்ட இருக்குது, எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு எதை சொல்லுவீர்கள்? ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுக்கலாம். என்ன பண்பு, என்ன நற்குணங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்குது? எது உங்களுடைய குடும்பத்தை கிறிஸ்துவ குடும்பமாக மாற்றுது? மறுபடியும் என்னையே பார்க்குறீங்க. 2 பேர் ஒருத்தரை பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிறணும். பூச நேரத்தில் தான் பேசக்கூடாது, இங்கே பேசலாம். மறுபடியும் பேச மாட்டேங்கிறீங்க அம்மா. சரி சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். என்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், நற்பண்புகள் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய இந்த 25 ஆண்டுகளில் 50 ஆண்டுகள் நற்பண்புகள்னு எதை சொல்லுவீங்க? விட்டு கொடுத்தல், வெரி குட். சகிப்புத்தன்மை, கலந்து ஆலோசிக்க, வெரி குட். யதார்த்தம், உண்மைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க, உண்மைத்தன்மை, வெரி குட். எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ரொம்ப ரொம்ப அருமையாக நீங்கள் சொன்னீங்க. அதனால் இந்த நற்பண்புகளால் நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டியது ரொம்ப கஷ்டம். நல்லது செய்வதற்கு மனம் தளராதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறாங்க? பவுலடிகளார் சொல்கிறார். நன்மை செய்வது மனம் தளரக்கூடாது. சரியா? நற்பண்புகள். எனவே நற்பண்புகளை நீங்கள் வளரணும். ஜெப வாழ்க்கை என்பது முக்கியம். பிரான்சிஸ் என்ன சொல்கிறார், போப் என்ன சொல்கிறேன்னா, ஜெபம் செய்ய வேண்டும். எப்படி ஜெபம் செய்யணும்? எல்லார் வீட்லேயும் ஜெபம் செய்வீங்களா? ஜெபம் செய்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். எல்லார் வீட்லேயும் பாதி கை தான் வர, அதே சந்தோஷமாக தான் இருக்க, கையை கீழே போடுங்க. சில பேர் கணவன்கள் கை தூக்குறாங்க, சில இடத்துல மனைவிகள் கை தூக்குறாங்க. அப்படின்னா அவங்க தனித்தனியாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சேர்ந்து ஜெபம் செய்யக்கூடிய தம்பதியர்கள் கை தூக்கலாமா? சேர்ந்து ஜெபம் செய்யக்கூடிய, தினமும் ஜெபம் செஞ்சு தான் நாங்கள் படுப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க. ஓகே, நம்மளுடைய திருத்தந்தை ஜெபத்தை பற்றி கூறும்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஜெபம் ஒருவருக்காக செய்ய வேண்டும். யாருக்காக? கணவன் மனைவிக்காக செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்கள் செய்கிறீங்களா? அப்படி செய்யலைன்னா என்ன? வெரி குட், வெரி குட். அவருக்கு கை தட்டலாம், அவருக்கு கை தட்டலாம். மனைவிக்காக செய்யணும், கணவனுக்காக செய்ய வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தது என்னவென்றால், இறந்த பின்பு கணவர் மனைவிக்காக ஜெபம் பண்ணுவாங்க, மனைவி கணவனை இழந்து விட்டால் அவர்கள் ஜெபம் செய்வாங்க. இப்போ எங்கள் வீட்டிலையே எங்கள் வீட்டு இதுவே சொல்கிறேன். அதாவது எங்கள் தந்தையானவர் வந்து எங்கள் அம்மாவுக்காக வேண்டி ஜெபம் செய்வார், மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து ஜெபம் செய்வார். உங்களுடைய வீட்லேயும் அந்த பழக்கங்கள் இருக்கும். ஆனால் நாம் வாழுகின்ற ஒவ்வொரு நாளிலுமே நாம் யாருக்காக ஜெபம் செய்ய வேண்டும்? ஒருவருக்காக ஜெபம் செய்ய வேண்டும். விண்ணக தந்தையை அனுதின உணவை கொடுங்கள் என்று நாம் ஜெபிக்கின்றோம். தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்கிறாருன்னா, அனுதினம் எங்களுக்கு அன்பை கொடுங்கள் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எதை கொடுக்கணும்? அன்பை நீங்கள் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் கேட்க வேண்டும். தம்பதியர்கள் கடவுளிடம் தங்களையே ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களையே ஒப்படைக்க வேண்டும். கரம் கோர்த்து இணைந்து பயணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நீங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும். இதில் உங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இப்போ நோய் நொடிகள் வரும். 25 ஆண்டுகள் ஆனாலே உங்களுக்கு ஏறக்குறைய 50 வயசு ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தானே? இது வந்து மிட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, நடுத்தரத்தில். அப்போ இது வரைக்கும் நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சுருப்பீங்க. இப்போ கொஞ்சம் ஓடலாம் முடியாது இல்லையா? இன்னும் யாரெல்லாம் ஓடுறா? ஓடிட்டாரு வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரால் ஓட முடியாது, நடந்து தான் போயிருப்பார்.
எங்கெங்க போனால் வீட்டில் ஃபாதர் வந்து குடும்பத்தை பார்க்குறதுக்கு ப்ளஸ் பண்ணுறதுக்கு வந்தால் கணவர் அவருங்க வீடு ஓடிடுவாருங்க அப்படின்வாங்க. மனைவி அவன் அங்கேயே எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் போக முடியாது இல்லையா? 50 ஆன பிறகு 60 ஆன பிறகு போக முடியாது, ஏன்னா நடக்க முடியாது. அப்போ உடல் பலகீனம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. இல்னஸ், அப்போ இழப்புகள் அதுவும் ஒன்று. குழந்தைகள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட காலகட்டம் 25 ஆண்டுகள் என்பது உங்களுடைய நடுத்தர வயது. அந்த காலகட்டம் என்பது கொஞ்சம் ஒரு சவால் நிறைந்த ஒரு காலம்தான். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உடல் என்பது ஏற்கனவே இந்த திருமணமான புதிதில் இருக்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிவாக ஈர்ப்புத்தன்மை அழகு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒருவேளை சந்தேகம் வரலாம், கணவருக்கு என் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குமா, பிடிக்குமா, இன்னும் பிடிக்குதா, என்ன பிடிக்காமல் போச்சா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோணலாம். அதே போல் கணவருக்குமே என்னால் என்ன முடியும்னு அவங்க நினைப்பாங்களா, அந்த காலத்தில் எல்லாம் நல்லா எல்லாமே செய்தேன், இப்பொழுது என்னால் செய்ய முடியல அப்படின்ற ஒரு இயலாமைக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவரை அன்பு செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளுடைய நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலகட்டமும் ரொம்ப கிரிட்டிக்கலான வயது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உணர்வு ரீதியாக நீங்கள் ஒன்றித்திருக்க வேண்டும். அன்பிலே நீங்கள் ஒருவருக்கு அன்பை கொடுத்து நீங்கள் வாழ வேண்டும் அந்த கட்டத்தில். இல்லை என்றால் சில நேரங்களில் அந்த அன்பிற்காகவும் உணர்வு ரீதியாக வெளியில் சில விஷயங்களே வந்து போகக்கூடிய உறவுகள், வெளியில் உறவுகளை தேடக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், ஒருவரை ஏற்றுக்கொண்டு 50 ஆண்டுகளுக்கு பிறகு, 50 ஆண்டுகள்னு சொல்லும் பொழுது 25 ஆண்டு ஜூப்ளி கொண்டாடும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக 50 ஆண்டுகளை நீங்கள் கடந்திருப்பீர்கள். இது மிட் லைஃப், நடுத்தர காலம் என்று சொல்லும்போது. அங்கே பிள்ளைகள் எல்லாம் போகாது, கல்யாணம் கட்டி கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா கல்யாணம் கட்டிட்டு போயிடுவாங்க, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களிடையே இருக்கக்கூடிய அந்த உறவை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் இந்த பயணத்திலே தொடர்ந்து செல்வதற்கு அது உதவியாக இருக்கவே. ஒருவரை புரிந்து கொண்டு உங்களுடைய உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். சரி, 50 ஆண்டு காலம் ஜூப்ளி பொன்விழா காணக்கூடியவர்கள் 75 ஆண்டுகள், கண்டிப்பாக 75 வயது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கும் உடல் நல குறைவு இருக்கலாம், நிறைய பேரை இழந்திருப்பீர்கள், வலுவற்ற ஒரு நிலை இருக்கும். ஒருவருக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த யதார்த்தம், வலி, சில நேரத்தில் பேசினா இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, ஏன்னு தெரியல, உடம்பு சரியில்லாமல் போகுது, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னால் இதெல்லாம் யதார்த்தம். டாக்டர்கிட்ட போகிறீங்க, முட்டி வலின்னு போகிறீங்க, என்ன சொல்லுவார் டாக்டர்? உங்கள் ஏஜில் அப்படித்தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். திட்டுவீங்க நீங்கள் டாக்டரை. அதுக்கு டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து ஏஜில் இப்படி தான் இருக்குன்றார். அதுதாங்க யதார்த்தம், இந்த ஏஜில் அப்படி தான் இருக்கும். எப்பொழுது நாம் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய மனதில் அமைதி இருக்கும். நம்மளுடைய உடலிற்கும் நம்மளுடைய தகுதிற்கும் யதார்த்தத்திற்கும் மீறிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கல்யாணம் ஆன புதுசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம், ஒருத்தரை பிடிச்சிருக்கோம், அப்புறம் பிடிக்காமல் போன நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக, நெருடலாக, கடினமாக சில விஷயங்கள் இருந்திருக்கோம். பார்த்துருப்பீங்க, இதுதாண்ட வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நான் வந்து பயணத்தை தொடர முடியும், திருமண வாழ்க்கையை தொடர முடியும் என்று ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். எனவே இந்த முதலிலே அதை விருப்ப நிலைன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆன புதுசில் ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம விரும்புவோம், அதற்கு பிறகு வெறுப்பு வரும். வெறுப்பு வந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையில், யாருடைய வாழ்க்கையிலலாம் ஓகே கை தூக்க வேண்டாம், ஏன்னா கஷ்டப்படுவீங்க. எப்போ முதல்ல வந்து விரும்பினவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். கல்யாணம் ஆன புதுசில் விரும்பினவங்க, நாங்கள் ஒருத்தர் விரும்பினோம். யாரெல்லாம் காதல் திருமணம், இங்கே அரேஞ்ச்டு மேரேஜ் யார்? காதல் திருமணம் உள்ளவங்க ஓகே, அந்த காலத்துலேயே பண்ணியிருக்கீங்க, வெரி குட். கையை கீழே போடுங்க. பெற்றோர்களாக நிச்சயம் செய்யப்பட்டு அரேஞ்ச்டு மேரேஜ் சொல்லுவாங்க, அப்படி செஞ்சவங்க, மற்றவங்கெல்லாம் அப்படி செஞ்சவங்க. இப்போ காதல் திருமணத்தில் ஒருத்தரை ஏற்றுக்கொள்வது என்பது கடினம் இல்லை. ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பேசிக்கிறீங்க, பழகிருக்கிறீங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு தான் ஒருத்தரை தெரியும் பொழுது அந்த ஒருத்தர் புரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் டைம் ஆகும். எனவே நீங்கள் முதல்ல ஒரு விருப்ப நிலை விரும்பியிருப்பீங்க. என்னடா இவரை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க, நான் எப்படா குடும்பம் நடத்த போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சரி பரவாயில்ல, அவர்கிட்ட நல்ல குணங்களும் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. விருப்ப நிலை வெறுப்பு நிலையாக மாறும். இந்த வெறுப்பு நிலையிலே தான் பிரிவுகள் நடக்கின்றன. இன்றைய சூழ்நிலையில் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த அன்பு நிலையில், உறவு நிலையில் இரண்டாம் நிலை வந்து வெறுப்பு நிலை வரும். அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனங்கள், குறைகள், குற்றங்கள்,
மற்ற அவர்களுடைய குணநலன்கள் ஆளுமைகள் எல்லாம் வெளிப்படும். அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய மனது தயங்கும். நான் நினச்சவரா இப்படி, நான் நினச்ச பையன் இப்படி இல்லையே, நான் நினச்ச பொண்ணு இப்படி இல்லையே அப்படின்னு வெறுப்பு நிலை. அந்த வெறுப்பு நிலையை கடக்கும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையை நாம் அந்த நிலையிலே போகிறோம். ஏற்றுக்கொள்கிறது இல்லையா? விருப்ப நிலை, வெறுப்பு நிலை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலை. நீங்கள் 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் நீங்கள் கடந்திருக்கிறீர்கள் என்றால் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த ஏற்றுக்கொள்ளுதலிலே நீங்கள் வளர வேண்டும், தொடர்ந்து வளர வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக இந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல பல நற்பண்புகளிலே நீங்கள் வளர வேண்டும். 1 கொரிந்தியர் 13 மிக அழகாக சொல்லுது. உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கோ, ஏற்றுக்கொள்வதற்கு, அன்பு செய்வதற்கு உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் எதை எடுத்து வாசிக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 13 இல்லையா? 13 அதை எடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் மிக அழகாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பண்பை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் அதை வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி இருக்கலாம். உங்களுடைய உறவை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் கொடுத்த அந்த திருமண வார்த்தைப்பாட்டிலே நீங்கள் இன்னும் தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால், உங்களுக்கு துணையாக இருப்பது எதுவாக இருக்க வேண்டும் என்றால், அந்த 1 கொரிந்தியர் சொல்லக்கூடிய அன்பினுடைய அந்த விளக்கம், உண்மையான அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, தீர்ப்பிடாத அன்பு, கடவுளுடைய தன்மையிலே இருக்கக்கூடிய அன்பிலே நீங்கள் வளர வேண்டும். இன்றைக்கு பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு போப்பாண்டரே சொல்கிறார், அதிகமாக சீரியல் பார்க்காதீங்க அப்படின்னு. சீரியலில் என்ன காமிக்கிறாங்க? ஒருத்தர் எப்படி சண்டை போடலாம், எப்படி குறைகளை கண்டுபிடிக்கலாம், எப்படி ஒருத்தருக்கு ஏமாத்தினாங்க, எப்படி எதிரிகளாக மாறுகிறார்கள். இது எல்லாமே குடும்பத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக சண்டை தான் வரும். நல்ல எண்ணங்களை கூட தவறாக, தீய நாட்டங்களாக, தீய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய மனதைக்கு நீங்கள் பக்குவப்படுத்துகிறீர்கள். அதில் தான் நீங்கள் வளர்க்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் நம்முடைய மனதை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். ஏற்கனவே பக்குவமானவங்க தான், ஆனால் நம்மளுடைய மனதானது நாம் தொடர்ந்து அதை கவனிக்கவில்லை என்றால் எப்பவுமே அது மாறிடும், எப்பவுமே மாறலாம். அதுதான் நம்மளுடைய மனதினுடைய குணத்தினுடைய தன்மை. எல்லாம் நல்லா தான் இருப்பீங்க, எப்போ டென்ஷன் ஆகி, எப்போ சத்தம் போடுவீங்க, எப்போ கோபம் வரும், எப்போ சண்டை வரும், உங்களுக்குள்ள சண்டை வருமா? எப்போ சண்டை வரும்? ஆமாம், உங்களுடைய மனசு எப்போ சரியில்லையோ, எப்போ மனதிலே அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறதோ, எப்பொழுது டென்ஷன் அதிகமாக இருக்கிறதோ, வெறுப்புணர்ச்சி எப்போது அதிகமாக இருக்கிறதோ, அப்போ தான் உங்களுடைய வார்த்தைகள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் தவறான வார்த்தைகள் வரும், கட்டுப்பாடற்ற வார்த்தைகள் வரும். அதை நீங்கள் வெளிப்படுத்த அது அந்த நம்மளுடைய உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்தாத பொழுது, நம்மளுடைய சிந்தனைகள் தவறாக எதிர்மறையாக இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய நடவடிக்கை, நம்மளுடைய பிஹேவியர் அப்படின்றது, உங்களுடைய உறவுகளில் பிரச்சனைகளும். நீங்கள் நிதானமாக, அமைதியாக, பொறுமையாக, தியாக மனப்பான்மையோடு, அன்போடு இருக்கும் பொழுது என்னதான் உங்களை திட்டினாலும் அமைதியாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும், அன்பை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அன்பு இருக்க குழந்தைங்களை வளர்க்குறீங்க, குழந்தைங்களை வளர்க்கும் பொழுது, குழந்தைங்க வளரும் பொழுது என்ன பண்ணோம்? தைன்னு குதிக்கும். நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா உங்கள் முகத்திலேயே குத்தும் இல்லையா? சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் காலை வைக்கும், தண்ணியை ஊற்றும். டென்ஷன் ஆவீங்களா? ஆக மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த குழந்தையின் மீது அன்பு இருக்கிறது. எனவே அன்பை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அதற்கு அந்த 1 கொரிந்தியர் 13 நீங்கள் வாசிங்க. அதற்கு மிகப்பெரிய மிக முக்கியமான ஒன்று பொறுமை உள்ளது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரத்தின் காலத்தினுடைய அருமை கருதி நீங்கள் சீக்கிரமாக நம்ம மாஸ் தொடங்கணும். அதனால் நான் முடித்துக்கொள்கிறேன். ஒன்று சொல்கிறேன், பொறுமை உள்ளது. பொறுமை உள்ளதுன்னா என்ன? யாருக்கு பொறுமை வரும் அப்படின்னு சொன்னோம்னா, யாருடைய மனதிலே நன்மை நிறைந்திருக்கிறதோ, அன்பு நிறைந்திருக்கிறதோ, அமைதி நிறைந்திருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் பொறுமையாக இருக்க முடியும். கடவுள் சினம் கொள்ள தயங்குபவர் அப்படின்னு சொன்னால், ஏன் சினம் வரமாட்டேங்கிறது, ஏன் கோபம் வரமாட்டேங்குதுன்னா, எனக்கு ஒன்றும் கோபமாகவே தெரியலையே. நாம் தவறாக கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் பொழுது தான் குறைகளை பார்க்கும் பொழுது தான் நமக்கு கோபம் வரும். எதிர்பார்ப்புகளை நம்ம கொண்டிருக்கும் பொழுது தான் கோபம் வரும். என்னுடைய விருப்பங்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் கோபம் வரும். நான் பிறரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நிபந்தனையற்ற அன்போடு இருக்கும் பொழுது அங்கே கோபம் வராது. அப்போ கோபம் வரக்கூடாது. அப்போது தான் அந்த பொறுமை இருக்கும், நிதானம். இன்றைக்கி மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மைண்ட்ஃபுல்னஸ்னால் நம்மளுக்கு கவனத்தோடு இருக்கிறது. என்ன கவனத்தோடு இருக்கிறது? என்னுடைய சிந்தனை என்ன, என்னுடைய உணர்வுகள் என்ன, நான் எப்போ டென்ஷன் ஆகிறேன்,
ஏன் எனக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வருகிறது, என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, பிறருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, என்ன சூழ்நிலை, இப்படி அதை தான் சொல்லுவாங்களாம் இடம் பொருள் ஏவல். இதை அறிந்து செயல்படும் பொழுது நாம் நிதானமாக இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் சண்டைகள் வராது, சச்சரவுகள் வராது. எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளால் சமாளிக்க முடியும். பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள். சில நேரத்தில் உடல் நலத்தினால பொறுமை வராது, டென்ஷனால் பொறுமை வராது. அந்த பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள். இறுதியாக கண்டிப்பாக நீங்கள் 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள்னால் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரே ஒரு காரியம், நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் ஒருவரை நிபந்தனையற்ற அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். அன்பு செய்யுங்கள். இன்னொன்று, நீங்கள் இணைந்து இருந்தாலும் அவர்களுடைய அழைப்பு, அவர்களுடைய கொடை, கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வாழ்க்கை என்பது தனி, எனக்கு கொடுத்த வாழ்க்கை என்பது தனி என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள், அதேபோல் அவருக்கு கணவராக இருக்கக்கூடிய அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒருவர் அவர்களுடைய உங்களுடைய வாழ்க்கை துணை முழுமையாக வாழ்வதற்கு அவர்களுடைய திறமைகள், அவர்களுடைய அழைப்பு, அவர்களுடைய கொடைகள், அவர்களுடைய அந்த இறைவனுடைய அருள் அதில் வளர்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். முதன்மை குரு தொடக்கத்தில் சொன்னது போல, நம்மளுடைய திரு அவையிலே நம்மளுடைய கிறிஸ்துவ குடும்பங்கள் என்பது நம்மளுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல. நாம் பார்த்தோம், கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவது தான் திருமண வாழ்க்கை என்று பார்த்தோம், தம்பதிகளுடைய வாழ்க்கை என்று பார்த்தோம். கணவன் மனைவி அன்பு செய்வதன் மூலமாக கடவுளுடைய அன்பை அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறார்கள். அந்த அன்பினுடைய கனியாக, கொடையாகத்தான் குழந்தை என்பது இருக்கிறது. குழந்தை என்பது கடவுளுடைய அன்பை கணவன் மனைவி வெளிப்படுத்தினால் வரக்கூடிய அந்த கொடைதான் அந்த குழந்தை. கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ திருமண பயணம் என்பது இதோடு முடிந்து விடுவது அல்ல. இது மற்ற குடும்பங்களுக்கும் சமுதாயத்திற்கும் நாம் ஒரு உதாரணமான குடும்பமாக மாற வேண்டும். இதுதான் திருமண தம்பதியரினுடைய சீடத்துவம் என்று சொல்லுவாங்க. அதாவது மேரிட்டல் டிசைபிள்ஷிப், திருமண தம்பதியருடைய சீடத்துவம். நற்செய்தி அறிவிப்பு பணி. நீங்கள் எதை அறிவிக்க வேண்டும்? இது போன்ற அந்த கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியதான் நம்மளுடைய குடும்பங்கள், குட்டி திருச்சபை. இது நம்மளுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் இதோடு முடிந்து விடக்கூடாது. இது அண்டை வீட்டார், நம்மளுடைய குட்டி திருச்சபை, இன்னும் இந்த உலக திருச்சபைக்கே அது பணி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே நாம் இந்த திருமண உறவு என்பது, திருமண அர்ப்பணம் என்பது, உங்களுடைய உடன்படிக்கை என்பது, இந்த அருள் அடையாளம் என்பது எப்பொழுது முழுமை பெறுகிறது என்றால், இது உங்களுடைய குடும்பத்தில் மட்டும் முழுமை பெறலை, உங்களுடைய சந்ததியர்களில் மட்டும் முழுமை பெறவில்லை, மாறாக இது மற்ற குடும்பங்களோடு இணைந்து இந்த கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு எல்லாம் ஒரு இந்த குட்டி திருச்சபையை இன்னும் பெரிய திருச்சபையாக நீங்கள் மாற்றும் பொழுதுதான் அதிலே முழுமை அடைகிறது. எனவே தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பிறர் நல வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும். பிறர் நல வாழ்க்கையிலிருந்து சமூக வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும். இதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் இப்படி நாம் வளர வேண்டும் என்றால் திருச்சபையோடு, அந்தந்த குட்டி திருச்சபையோடு, அந்தந்த பங்குகளோடு, பங்கு தந்தையர்களோடு நீங்கள் இணைந்து பணி செய்ய வேண்டும். நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது. இன்றைய சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல உதாரணங்கள், ஒழுக்கம் நிறைந்த குடும்பங்கள், இறை பக்தி உள்ள குடும்பங்கள் என்பது மிகவும் அவசியம். இன்றைக்கு அதை பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த சீடத்துவத்தில் நீங்கள் பணியை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இன்றைய இளைய தம்பதியர்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் முன் உதாரணமாக இருக்கும். அப்படி தான் நாம் சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும். கிறிஸ்து எதிர்பார்த்த அந்த குட்டி திருச்சபையையும் கிறிஸ்துவினுடைய அந்த ஆட்சியையும், இறை ஆட்சியும் நாம் அவ்வாறு தான் கொண்டு வர முடியும். எனவே அந்த அழைப்பை உங்கள் முன் வைக்கின்றேன். இறுதியாக இந்த கருத்துரையை ஒரு ஜெபத்தோடு முடிக்க விரும்புகிறேன். இது திருத்தந்தையினுடைய ஜெபம், திருக்குடும்பத்தை நோக்கிய ஒரு ஜெபம். இயேசு, மரியா, யோசேப்பே, அன்பின் சிறப்புகளை உம்மில் நாங்கள் தியானிக்கின்றோம். நம்பிக்கையோடு உம்மை நாடுகின்றோம். நாசரேத்தூர் திருக்குடும்பமே, ஒற்றுமையும் ஜெபமும் கூடிய இல்லங்களாகவும், நற்செய்தி தரும் உண்மையான பள்ளிகளாகவும், சிறிய குட்டி திரு அவையாகவும் எங்கள் குடும்பங்கள்
விளங்கிட அருள் புரியும். நாசரேத்தூர் திருக்குடும்பமே, வன்முறை, நிராகரிப்பு, பிரிவினைகள் எம் குடும்பம் இனி ஒருபோதும் சந்திக்காத வண்ணம் காத்தருளும். காயப்பட்டோரும் வீண் பழி சுமத்தப்பட்டோரும் ஆறுதலும் அமைதியும் அடைவார்களாக. கடவுளுடைய படைப்பின் திட்டத்தில் குடும்பத்தின் அழகையும் அதன் புனிதத்தையும் முறிவு பெறாத தன்மையையும் நாங்கள் உணர்ந்து வாழ இயேசு மரியா யோசேப்பே கருணையுடன் எங்கள் ஜெபத்திற்கு செவிசாய்த்தருளும். ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையிலே இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய செயலாளர் தந்தை குடும்ப நலப்பணி செயலாளர் தந்தை அன்பரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக என்னுடைய நன்றிகள்.